நிக்கிற போய் நம்ம படுற பாடு மறுபடியே பாத்தீங்களா? ஏன் படுக்க போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் எப்போ படுக்க வைக்க சொல்றேன்னா அப்போ படுக்கணும். தோளுக்கு மடியில எப்போ நீங்க நினைக்கிறது தப்பு. ஒருத்தர் நிக்க வச்சு வச்சிருக்கோம். அப்புறம் பேசிக்குவோம். ஆனா எப்போ சொன்னேன் ஒருத்தர் முத்தம் இல்ல மச்சா மச்சா தொழில் பண்ற மேடை எப்படி நிக்க மாட்டேன். ஏ மச்சா 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 காலையில வாங்குற சம்பளத்தை அதுக்கே கொடுத்துட்டு போற மாதிரி ஆயிரம். அம்மா டேபிள் செய்யறதுல சும்மாவா இருக்கு? எவ்வளவு சிரமம் தெரியுமா? இப்பதான் தெரியுது மாமா ஏன் டேபிள் போடாம சேர் போடாது. ஊர்லயுமே மிருதத்துக்கு தகுந்த மாதிரி டேபிள் போடுவாங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆடுறதுக்கு நான் ஆடி போவேன் சேர முடிய போட்டுருக்கீங்க. இதுல இருந்து எனக்கு தெரியுது பாத்துக்கங்க. அதான் சரியா இருக்குது. சரி நம்ம ஆளை கூப்பிடுங்க. யார் யாது மேலே தண்ணியை போட்டு யார் யாது யாரும் பாருங்க கீழே கீழே எடுத்துட்டு போங்க. மேலைக்கு தண்ணியை போட்டு வந்து நிற்கிறோம். யார் யாது தமிழ் என்னையா? தமிழா அண்ணே தமிழ் யார் உண்டு கொஞ்சம் நல்ல தானே போடுவோம். ஏண்டா ஊர்ல எவ்வளவு நல்ல பேரு என்னடா பண்ணிருக்க நீ? என்னது குடிமகன் சொல்லு பூதேரி. தம்பி நீ தெரியும்டா வேலை பார்த்து நீதானா? எனக்கு உண்மை தெரிஞ்சா தம்பி நீ கையில கட்டிருக்கிற எனக்கு தெரியும். தம்பி தம்பி நீங்க இப்படி பண்ணலாமா நீ? பணத்தை வாங்குறியாடா? இப்படி பண்ணலாமா நீ? என்ன ஒன்னோடா என்ட்ரன்ஸ்ல வந்து அப்படி பேர் வாங்கிட்டு இப்ப போயிட்டு இப்படி வந்து குடிச்சிட்டு நிக்கீங்க. இப்படி பண்ணலாமா நீ? ஹலோ மாமியாரே நம்ம பேர் தான் ஆளை தூக்கி விடுங்க. எவ்வளவு போல இருந்தாலும் சரியா பாரு அதெல்லாம் தெரியுமியா? காலையில
இங்க இருங்க மாமியார இல்ல இங்க இருங்க மாமியார ஹலோ இங்க இருங்க வாங்க நம்ம பிள்ளை இது போதையில இருக்கேன் டேய் இல்ல கொஞ்சம் புடிச்சு விடுங்க கொஞ்சம் கையில பிரிச்சு விடுங்க இவ்வளவு லைட் போட்டு இவ்வளவு பேர் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க நீங்க இசைக்கு இவ்வளவு பெரிய லைட் போட்டு இந்த தண்ணி ஓட்டுகளே விட தெரியலையே நாளைக்கு கல்யாணம் பண்ணி இருக்கட்டும் நல்லா இருக்கேன் நல்லா நல்லா இந்த அம்மாவுக்கு தெரியல இப்படி போகணும் ஒழுங்கா புடிச்சு வைக்க தெரியல வாங்கிட்டு ஒழுங்கா புடிச்சு காக்க தெரியல அண்ணனுக்கு இப்ப பாருங்க அண்ணன் மான கடப்ப போற கிடைப்பாரு தண்ணி மேல போட்டா மாமா மச்சான் அண்ணன் தம்பி தெரிய மாட்டேங்குது நீ முடிச்ச மாட்டேச்சு எங்கட இந்த வளம் வருது ஆமா சொல்லு சகல இருக்கடா ஏப்பா அறிவு இருக்கா கொஞ்ச நாச்சா ஏடா ஊர் மானத்துக்கே கெடுத்து இருக்கியா நீங்க இருக்க ஏங்க இங்க வாங்க உங்களுக்கு நீங்க முன்ன பின்ன பிடிச்சி விட்டது இல்லையா அப்படின்னா ஆட இங்க நான் எப்படி பிடிக்கிறேன் மட்டும் பாருங்க சரியா பாருங்க இருபது நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க காதல் பெயிலுனாவே அந்த போது வரத்தான் செய்யும். ஆமா தம்பி காதல் ஃபீலிங்கா லவ் ஃபீலிங்கா உயிருக்குள்ளா காதலிச்சானே சரி கண்ணீரால கால விழுந்து கழுவுனே சரி கொடகாரி முடியாது தம்பி இந்தூரா பொண்ணு இந்தூரா பக்கத்துலனா சர்வபூதி பட்டி ஓ அந்த அது இதுட்டியா சரி என்ன பிரச்சனை இப்ப போய் குடும்பத்துல பிரச்சனையா அவங்க வீட்டுல அம்மா அப்பா பையனோட போகிறாரு சரி ஆனா முடியவே மாட்டேங்கிறா அம்மா கூட பிறந்தவங்க அது எதுவும் பிரச்சனை இல்ல அத்தை பையன் மாமா பையன் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல இந்த பையன் எது பிரச்சனை பண்ற பையனா நீங்க ஒண்ணு பிடிச்சிருக்கா என்ன சடங்கு சுத்துற நான் கேட்கிறேன் உங்களுக்கு யாரு ஒரு பிரச்சனை இல்லைங்க தம்பி என்ன செலவானாலும் பரவாயில்ல தம்பி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஆனா நம்ம ஊர்ல இருந்து கூட ஆளுகளை கூட்டி போவான் நம்ம அண்ணாலாம் இருக்காங்க அப்பாலாம் இருக்காங்க ஒண்ணும் பிரச்சனை எந்த பொண்ணா இருந்தாலும் சேர்த்து வைக்கலாம் முடியாதுட்டானே வரமாட்டானே ஏன் தம்பி சொல்ற 7 வருஷமா காதலிச்சு போய் சொல்லு நீதான் உசுறு உன்னை காதலிக்கிறேன் சொல்லு எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் புருஷன் தான் காதல் என்பது பொது உடைமை உடைமைதான் உனக்கு தெரியும் உடைமைதான் எல்லாத்தையும் இப்ப இந்த காதல் என்ன பேசிருக்காங்க ஐயோ ஐயோ தம்பி ஐயோ தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன யாரடித்தாரோ நான்டா பிழை பண்ண நீடா பிழை குற்ற ஏண்டா போய் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நெஞ்சில கைய வச்சு தள்ளிக்கிட்டு இருக்க பார்த்து சும்மா இருக்க அது என்ன சொல்றாங்க நீ அந்த பிள்ளை நெஞ்சில கை அதுக்கு தள்ளுறா ஐயோ 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 தம்பி தென்பாண்டி தீமையில பேச பாடா நம்மள மேற்கொண்டு அடிக்கும் அந்த பொண்ணு நெஞ்சில கை வச்சுச்சா என்ன பதவிக்கு தள்ள சொல்றேன் அம்மா எங்க சாமி இருந்து வர எவன் பேச்ச வேணாலும் கேட்பேன் உன் பேச்ச கேட்க மாட்டேன் ஏன் போன மாசம் அந்த பொண்ணு தள்ளிச்சு தள்ளுறா சொன்னீங்கல்ல ஆமா நான் தள்ளி விட்டு மறுநாள் சகத்துல 50,000 அவதாரம் கட்டு போய் வைக்கிறா போன ஏன்பா நிதி வைக்க போன அப்புறம் 50,000 கட்டலடா சங்க வளர்ச்சி நிதினு அதுக்கு நானே எக்ஸ்ட்ரா போறேன் ஏடா சங்க போனா நடத்த மாட்டீங்க ஏய் யாரு நீ முதல்ல யாரு நீ முதல்ல என்னடா ஏய் என்ன ஆம்பளைக்கு பயம் வந்து பேசு இவங்க 4 பேர் யாரு உங்களை ஏறிட்டு வர இவங்க 4 பேர் யாரு ஆம்பளை ஏறிட்டு வர இவங்க 4 பேர் யாருமா
நாளைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன். எப்படி இது என்ன நாடு? தாய் நாடு. எங்கேயாவது சித்தப்ப நாடு பெரியப்பா நாடு இருக்கா? இல்ல. பேசுற மொழி என்ன? தாய் மொழி. மாமா மொழி மச்சா மொழி வச்சிருக்காங்களா? இல்ல. அதோட ஒரு பஸ்ல போ, பெண்கள் உட்கார சீட்ல அழகா இருக்கு. எப்படி? பூவையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர். ஆம்பளை பக்கம் தெரியும் பாரு. புகைப்பிடிக்காது சிறப்புகள் அடிப்போம் திருடவை சாக்கிறது உணவு இருக்கு. நாங்க லூசி பெறலாம். இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுதுமா? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பத்துக்கிட்டா 22,000 கொடுக்குறாங்க. உண்மை. நான் கேட்கிறேன், புள்ள பத்த உங்களுக்கு 22,000 கொடுக்கல, புள்ள கொடுத்த எங்களுக்கு ஒரு 2,000 கொடுத்தாங்க. எவ்வளவு வைத்தியத்தில் இருக்கா அவரு? எல்லாம் கை தட்டிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு ரசிக்கிறீங்கன்னா உண்மையுமே இந்த மாதிரி இடத்துல தொழில் பண்ண கத்துக்கணும். என்னங்க சொன்னீங்க? 2,000 ஆம்பளைகளுக்கு. என்னங்க 2,000? ரொம்ப சிரமப்பட்டு வளைக்கிறீங்க. ஆமாமா. நீங்க எல்லாமே வலிக்கும். அதான் கேட்டாளா? கேட்கணும்லையா? போகாது. உங்களுக்கு 2,000 தர்றாங்களே, இப்ப 3,000 நான் வாங்கி தரேன் சூர்யாவுக்கு போன மாசம். அப்படியா? ஆறு மாசிக்கிட்ட சூர்யா அதான் சொல்றேன். அவனுக்கு நான் 3,000 வாங்கி விட்டேன். ஆமாங்க, 3,000 பணம் மட்டும் இல்ல, பச்சரிசி, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, மஞ்சள் பைய போட்டு 3,000. அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? நரம்பு குளிச்சு அரைச்சுட்டு புள்ள பக்கம் என்னமா தராங்க? இதுல வேற ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா. அதெல்லாம் எதுக்கு? ரத்த ஊறதுக்கு. அங்கதான் பாம்பு செத்து போச்சு. இனி ஊருடா என்ன ஊடாட்டி ஏமா வயிற்ற சொல்லிக்கிறேன். நான் கேட்கிறேன், நீ ஒரு குழந்தைய சுமக்கிற தாய், 10 மாசம் சுமக்கிறியே, 10 மாசம் சுமக்கிற நீ உன் வயிற்றுக்குள்ள இருக்க புள்ள இது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் உன்னையால சொல்ல முடியுமா? முடியலையே. ஆத்தாவோட அருளால நான் மட்டும் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா ஏன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் நான் சொல்லிப்படுவேன். எங்கனாலே முடியல, உன்னால எப்படி சொல்லுவேன். எப்படி முடியாது? ஒரு கோட்டு வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்கு வாங்கி எடுத்தா பொம்பளை புள்ள, மேற்கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை புள்ள. நான் சொல்லுவேன். இப்ப தெரியுதியா நீ எப்படி? நானு எங்க கோட்டை எடுத்து வாந்தி எடுத்ததும் இல்லாம உள்ள வாங்கி குடிச்சதும் இல்லாம ரெண்டுமே இல்லாம இருந்து என்ன செய்யும்? அது அப்படி சொல்லக்கூடாது. அது தெய்வத்துக்கு சமம். அவங்கள தெளிவா நம்ம பேசக்கூடாது. ஆமா. ஏமா நான் உன்னை கேட்கிறேன், ரொம்ப நாள் ஒரு சந்தேகா, ஒரு முடியாத மனுஷன் சாவ கிடக்குறான். ஐயோ, தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. அப்ப ஆசைப்பட்டது கொடுத்தா உயிர் போயிடும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, மண்ணு மேல ஆசை உள்ள ஆளு சாவ கிடக்குறாரு, என்ன பண்ணணும்? மண்ணை கரைச்சு ஊத்துனா உயிர் போயிடும். நெல்லு மேல ஆசை உள்ள ஆளுக்கு நெல்லை கரைச்சு ஊத்துனா உயிர் போயிடும். காசு மேல ஆசை உள்ள ஆளுக்கு காசை உரசி அந்த தண்ணியை தம்பி இதை கேளுப்பா. என்னோட ஆசை என்னன்னா, எனக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த பொம்பளை ஆசை அவங்களுக்கு ஏதோ குடிச்சா ஒத்து போகும். என்ன மாதிரி கேக்குறீங்க? நமக்கு அதை பத்தி என்ன சொத்து கை சொல்லு. அப்படின்னா என்ன? இந்த தெரியல. நான் சொல்லுங்க. எங்க ஊரு பெரிய கோடீஸ்வரன் சாப கிடக்கிறார். தப்பா நினைச்சுக்காரு, உண்மையான விஷயம். தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. எனக்கு முடிஞ்சது போல அவனுக்கு முடியல. அதை பார்க்க முடியாது. பேரம்பேத்திலாம் வெளிநாட்டுல இருக்கு, அவங்கள பார்க்காதோட பேரம்பேத்திலாம் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்துருச்சு. மறுபடியும் அதை பார்க்கணும். சொத்து பத்திரம் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க சொத்தெல்லாம் உடைய காமிச்சு சரி எல்லாத்தையும் பார்த்து செத்தாரா? அப்போ ஜாலியா அதை பார்க்கணுங்கிறா. அப்பதான் ஒரு வந்து சொன்னேன், மாமா பெரிய பொம்பளை ஜோக்காளி ஆத்தாடி பக்கத்துல ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு. அந்த பொம்பளை நினப்புல இருக்காரு, அவங்க வீட்டுலதான் குடியா கிடப்பாரு அப்படின்னு. சரி வர சொல்ல வேண்டாம். சரி அந்த பொம்பளை வந்துருச்சு. சரிங்க அடிச்சுட்டு வருது வாக்கணும் ரோட்ல வரப்ப அப்படி செஞ்சியா படகாட்சி செஞ்சியே உன்னால மறக்க முடியலையே. உனக்கு இப்படி நிலைமை ஒருத்த கூட சொல்லலையே பாவாட்டு வந்து சொல்ல. வீட்டுக்கு வந்துருச்சு. பேரம்பேத்தில வெளியில போங்க, எனக்கு அவர் கொடுத்து வாங்கல பிரச்சனை இருக்கு, நான் பேசி முடிச்சுக்கிறேன். எல்லாரும் வெளியே அந்த பாடி மாதிரி இருக்கிறேன். இது போய் அனுபவது. ஏ தங்கமே ராஜா உனக்கு அத்த தட்டி தொங்குமே என்ன மீசா ராஜா மந்திரி கொஞ்சம் எந்திரி அங்க அரபு பிடிச்சி எடுத்துருச்சு. போறதுதான் போறேன். இந்த புதிய புதிய பாரு இது என்ன செத்துட்டா. என்ன பண்றீங்க? யார் வீடுங்க? என்ன வரோம்? எப்படிதான் யாரும் வருதுப்பா. பொறுத்தைக்கே செல்வா போலாம். இந்த தேங்காய் தைரிக்க போலாமா? ஒரு முக்கியமான
எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் சேர்த்து வைத்த சொத்தை இன்னைக்கு நான் விற்கக்கூடிய நிலைமை. காரணம் என்ன தெரியுமா? 3 தலைமுறைக்கு யாரும் ஏழை கிடையாது, 3 தலைமுறைக்கு யாரும் பணக்காரங்க. ஆமா, அது உண்மையை மாறுங்க. ஏதாச்சும் ஒரு பிள்ளை குடும்பத்துல இருக்க சொத்து அடிக்கும் பிறந்திருக்கும். சரி, அப்படி நான் என் பரம்பரை கொடுக்க கூடாது. தம்பி, எவ்வளவு கடனா இருந்தாலும் ஏதோ அண்ணன்ற பேர்ல நான் கூட உதவி செய்யறேன். என் கஷ்டம் என்னோட போகட்டும். ஆனா உனக்கு பொட்டாடி பிள்ளை இருக்கு, என் கஷ்டம் என்னோட போகட்டும். நீ எதை முடிச்சா இருக்க போற வச்சுக்கப்பா. இல்லையா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க வந்து அதெல்லாம் விற்க வேணும். இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா செருப்பு கட்டி அடிப்பாங்க. பரவாயில்ல, நீங்க வச்சுக்கங்க தம்பி. தம்பி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தம்பி. நம்மகிட்ட ஒரு ஜீவன் ஒண்ணு இருக்கு, அதை வித்து அது ஒண்ணுமே இல்லை. அது கிட்டியில சட்னி ஆயிடுச்சுப்பா. சொல்லாதீங்க, மாமா வேணும். என் பரம்பரை எப்ப தாத்தே மாட்டேன்னு சேர்த்த சொத்துவா நான் ஏலத்துக்கு பாத்தியா, இதுக்கு எவ்வளவு பவர். இதை வீசுறதுக்கே வாங்கி எடுக்கிறேன்.